தினந்தோறும் அன்னதானம் போடுறாங்க. நீங்க வந்து இன்னைக்கும் அன்னதானம் ஆமாம், போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஒரு ஒரு கோயில் பிரசாதம் மணிக்கு வாங்கி சாப்பிடுவேன். அன்னதானம் அந்த வழங்குறது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது மிகப்பெரிய ஒரு பெரிய தானத்திலேயே சிறந்ததான அன்னதானம் இல்லையா? இது தலைவர் இருக்கும்போதும் போட்டிருக்காரு. மறந்தோம் அவங்களோட பசங்க பிள்ளைகள் அந்நியர் எல்லாம் போடுறாங்க. இதையும் சில பேர் வந்து குறைகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கியூ நிக்க சொல்றாங்க. கியூ நிக்க சொல்லிட்டு துரத்துறாங்க. சொல்றாங்க. கியூவில் நிற்கிறது வந்து அது ஒரு ஒழுக்கம் தானே, ஒழுக்கம் தானே. அதையும் ஒரு குறையா பாக்குறாங்க. ஏன்னா அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா, அதுதான் இங்க ஃபாலோ பண்றாங்க. பட் அதையும் சில பேர் மட்டும் என்னன்னா கியூ பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பொதுமக்களாகி நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு அவங்க என்ன காரணத்தினால சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் நான் பார்க்குறது கியூவில் வந்து ஒரு ஒழுக்கம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஏதாச்சும் குறைகள் ஏதாச்சும் இருக்காங்க? இல்லை, நல்லா சிறப்பாக உணவு கொடுத்துருக்காங்க, தண்ணீர் கொடுத்துருக்காங்க, சிறப்பாக இருக்கு. உங்களுக்கு இடவசதி இடவசதி இது போதாதா? அதையும் குறைகள் சொல்றாங்க. மக்களுக்கு என்னதான் வந்து நம்ம நல்லது செஞ்சாலும் குறைகள் இன்னும் செய்யறாங்க. அவங்களுக்கு பொதுமக்களாக நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? குறைகள் சொல்றவங்களுக்கு வந்து அவங்க என்ன இதுல சொல்றாங்க எனக்கு தெரியல. எதுவுமே குறையா பார்க்க கூடாது, நிறைவா பார்க்கணுன்றது என்னோட மனநிலை. என்ன மக்கள் வந்து அவர் வந்து நல்ல மனிதன், மாமனிதன், கடவுளாக மாறி இருக்கிறார். அதான். ஆமா ஆமா, இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், பெரிய லெவலில் போய்கிட்டே தான் இருக்கும். எத்தனையோ பேர் இப்போ நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிடலாம்னு நினச்சோம், இது நிறைவாக இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அன்னதானம் இல்லையா? அவருனால தானே இந்த சாப்பாடு, எப்படி அவருனால தானே கிடைக்கிறது. நீங்க சாப்பாடு வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க. ஒரு சில மக்கள் வந்து வைக்கிறாங்க, விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைகள் சொல்றாங்க. அதை பொதுமக்களா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான். அது இவரால வந்து இந்த குடுப்பனை கிடைக்குதுன்னு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அவர் இருந்து எவ்வளோ செய்ய வேண்டியது, நீ அன்னதானமா அதை செய்யறேன், எவ்வளோ சந்தோஷம். அவர் இல்லைன்ற ஒரு குறை தான் எங்களுக்கு. நான் கூட அவ்வளோ இங்கே வந்திருக்கேன், ஆனால் அவ்வளோ இதோ நான் வெளியே பார்த்து போயிருக்கேன். இப்போ அவர் இல்லாத இருக்க சொல்ல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அவர் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப நான் ரசிகை தான், ரொம்ப பிடிக்கும். அன்னதானம் வழங்குறவங்க சில பேர் குறை சொல்றாங்க. அந்த எந்த குறையும் இல்லைங்க, குறையெல்லாம் கிடையாது. ஜனம் இருந்தா சொல்லுங்க. குறை சொல்றவங்களுக்கு என்ன சொல்லுங்க? குறை சொல்றதுக்கு வேலையே, குறை சொல்லவும் கூடாது. குறை சொல்றதுக்கு வேலையே இல்லை. இவ்வளோ நாளாக இருந்திருக்கோம், எவ்வளோ பேர் பசியில் போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து பஸ் விட்டு இறங்கினோடனே நான் இதை பசியோடு வந்து இதை நம்ம சாப்பிட்றோம். அதை வந்து குறை சொல்றதுக்கு வேலையில சொல்லவும் கூடாது. அதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு வயிறார போகிறோம், கொடுக்குறதுலேயே வந்து ஏதோ 1000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட பசி அடங்காது. இன்னைக்கு இந்த ஒரு வாய் தண்ணியும் ஒரு வாய் சோறும் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது. இது என்றைக்குமே நினச்சி நிற்கணும். இது என்றைக்கு வரவங்களுக்கு வயிறார அன்னதானம் கொடுக்கணும். அதுதான் என் விருப்பம். பசின்னு இல்லாமல் இந்த இடத்துல உள்ள காலை வச்சுட்டு வெளியே போக சொல்ல, பசியோடு போகாமல் வயிறு நிறைஞ்சி போகிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து அவர் செஞ்ச புண்ணியம், கொடான புண்ணியம். அது அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கணும். இன்னும் புண்ணியம் சேர்க்கும். பணம் சேர்க்காது, மற்ற எதுவும் சேர்க்காது. இந்த புண்ணியம் 4 பேர் வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா? அந்த புண்ணியம் தான் அவங்களுக்கு வந்து சேரும். அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் சரி, எங்கள் மகனுக்கும் சரி, இவங்க வாழ்த்துருந்த சார் 10 பேர் சாப்பிட்டுட்டு வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு நான் அவரை நினச்சி ஒரு நிமிஷமா அழுவேன். இங்கே வருஷம்லாம் அவரை நினச்சிட்டு அழுதுட்டு தான் போவேன். எவ்வளோ நல்லா செஞ்சுருக்காரு. அவர் வீட்டுக்கு போனோட சாப்பாடு போடுறாங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நான்லாம் போய் பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த். அவர் படம்னா நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நீங்கள் வர சொல்லலாம் இறங்கி அவரை பார்த்துட்டு தான் போவேன். சாப்பாட்டுக்கு வந்து நான் உள்ளே போய் பார்த்துட்டு போவேன். இப்போ கூட இறங்கி பார்க்க தான் போனேன். அப்படியே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போவேன். நான் திருவாரூர் இந்த 3 வாட்டி வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே எனக்கு என்னமோ 1000 கஷ்டம் இருந்தாலும் எனக்கு இது உள்ள வந்துட்டு இப்படி வெளியே போக சொல்ல, இந்த சாப்பாடை சாப்பிட்டு போக சொல்ல ஒரு மன நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பசி இல்லாம போறோம், அதுதான் எனக்கு பிடிச்சது.
எனக்கு தெரிஞ்சது அதுதான். போய் வெளியே போயிட்டு எல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்தேன் பசியோட ஆட்டோவில் குறை சொல்கிறாங்க, நான் பசியோடு தான் வீட்டிலேருந்து வந்தேன், இங்கே வந்து உள்ளே போனேன், ஒரு வயசு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டு போகிறேன்றாங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு பேர் நிலச்சி நிற்கணும். இது என்றைக்குமே நிலச்சி நிற்கணும். சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது, குறை சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. நிற்கணுன்னா கொஞ்சம் நேரம் நின்று தான் ஆகணும். ஜனம் இருந்தால் நின்று தான் ஆகணும். ஜனம் இல்லைன்னா எப்போ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்குன்னு வரல, இது சாப்பாட்டுக்குன்னு இல்லை, அவரை பார்க்கணும் மனசில். அவர்கிட்ட வந்து ஒரு ஆறுதல், ஒரு மன நிம்மதி, அவ்வளோதான். பீச்சுக்கு போகிறோம், எங்கேயோ போகிறோம், இவரை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்படி வந்து ஒரு சுற்றி தான் போவேன். இன்னைக்கு போனோடனே உண்மையான இப்படி போயிட்டு சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு வந்தேன், அங்கே ஆளுங்களாம் இருந்தாங்க. சரி அங்கே யாராவது இருக்காங்களேன்னு தான் நான் இப்படியே வந்துட்டேன். நான் வருவோம், வர சொல்ல வருவோம், நாங்கள் ஆட்டோவில் வந்துடுவோம். பஸ்ஸில் வர சொல்ல நான் கண்டிப்பாக பஸ்ஸில் வர சொல்ல இவ்வளோ போய் சுத்தாமல் நான் போக மாட்டேன், எப்பவுமே போக மாட்டேன். வந்ததில் 3 வாட்டி வந்திருக்கேன். அந்த 3 வாட்டி நான் சுற்றிட்டு தான் போவேன், உள்ளே போய் அவரை பார்த்துட்டு தான் போவேன். இன்றைக்கி தான் அந்த போட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, அதனால நான் இப்படியே திரும்பிட்டேன். நான் டைம் ஆயிடுச்சு. எந்த குறையும் இல்லைங்க அவரை பொறுத்த வரைக்கும். இப்போவும் சொல்ல இருக்கு சொல்ல சரி, இல்லை சொல்ல ஒரு அவரை பற்றி எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் எந்த குறையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரி எந்த குறையுமே இல்லை, அவங்களால எந்த குறையுமே இல்லை. சொல்கிறதுக்குன்னு இல்லை, குறை சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. பிள்ளைங்களாம் ரொம்ப தங்கமான பசங்க. நான் பார்த்து அவங்க பார்க்குற வரைக்கும் அவங்க எல்லாமே தங்கமானவங்க தான். மக்களுக்காக வாழ்ந்தவர், அவர் பார்க்கணும்னு ஆசை. இல்லாதவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, பார்க்க வரவங்களும் பசியா இருக்கு போவாங்க. இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். வயிறு பசியா இருக்கு போறாங்கல்ல, அது சந்தோஷம். அவர் மனசும் ஆத்மாவும் சாந்தி அடையும், அதுதான் மெயின். ஒரு சில மக்கள் வந்து கியூ நிக்க வைக்கிறாங்க, ரொம்ப நேரம் நிக்க சாப்பாடு போடுறாங்க. அதுக்குன்னா பாக்கணும், கஷ்டப்பட்டு தானே சாப்பிடுறோம். சாப்பாடு உழைச்சி சாப்பிடுறோம், இன்னும் வாங்கிட்டு போகக்கூடாதா? கோயில்ல போய் நின்று கோயில்ல போய் சாமி நின்று தானே பாக்குறோம். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நானே தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு நின்று வாங்கிட்டு போறது தப்பே கிடையாது. கோயில் கியூல நிக்காதவங்க தான் வந்து நிர்வாகிகள் வந்து இல்ல போய் கியூல நிறுத்தாங்க. அதை வந்து அங்கே என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து இன்னும் எனக்கு விரட்டாங்க, சாப்பாடு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாங்க. நிர்வாகிகள் எப்படி சாப்பாடு கரெக்டாக ப்ராப்பராக போடுறாங்களா எல்லாத்துக்கு? நான் இப்போ இன்னைக்கு தான் சாப்பிடுறேன். இல்லை அங்கே சாப்பாடுலாம் போடுறவங்க கரெக்டாக போடுறாங்களா? சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தாங்களா, சந்தோஷமா போட்டு வாங்கின்னு வந்துட்டேன். சந்தோஷமா போட்டாங்க, குழம்பு நம்ம சாப்பிட்டு தண்ணி கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டு வரணும். குறைகள் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எவ்வளவு இடத்துல போட்டாரு உயிரோட இருக்கும்போது, அவர் இறந்தும் போடுறாங்க, அது சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. நான் இன்னைக்குதான் சாப்பிட்றேன், ஆனாலும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்கேயோ இருந்து வராங்க பார்க்க, பசி யாரும் சாப்பிட்டு போறாங்க. கேப்டன் நிலையத்தில் வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க, நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? திருப்தியாக இருக்கா? திருப்தினா கடலூர் மாவட்டத்திலேருந்து வரோம். நம்ம எம்எல்ஏ சொல்லுப்பா, முதல் சட்டமன்றத்தில் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ இருக்காரு. அப்போலேருந்து வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல வேலை செஞ்சு இப்போ அன்னதானமும் ரெகுலராக எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ சில பேர் இதே குறை சொல்கிறாங்க, கியூவில் நிற்கிறது வந்து அவங்க ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க. குறை சொல்கிறது கேப்டன் அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க சார். கேப்டனை குறை சொல்கிறதுக்கு யாருமே இங்கே உலகத்தில் கேப்டன் மாதிரி ஆள் இல்லை. வரணும், பிறந்து யாராச்சும் வரணும். கேப்டன் மாரி நல்லது செஞ்சு யாரும் இல்லை, வெளியில் அதிகமாக தெரியல. அவர் இறந்தா பிறகு தான் தெரியுது அதிகமாக. அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு. இன்னும் எவ்வளோ பேருக்கு அவர் செஞ்சதெல்லாம் தெரியல மக்களுக்கு, தெரியும். சட்டமன்றத்தில் வேலை பார்க்கல அவர் கூட இருந்துருக்கானே. நான் என் கட்சிக்காரர் ஒன்றிய கூட போகிறோம், ஒரு மீட்டிங்கில் வருவார், அவர் கூட இருக்கு, எம்எல்ஏ கூட இருந்துருக்காங்க. டெய்லியும் 10,000 மக்கள் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது பெரிய ஒரு சாதனை. ஒரு சில பேர் வந்து சில குறைகள் சொல்றாங்க. அப்படின்னா நிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு முடியல, சொல்லிட்டு தான் குறை சொல்றாங்க. அதை வந்து மக்களுக்கு சில மக்கள் வந்து பெருசா எடுத்துக்கிறாங்க. எப்படி பாருங்க, சில பேர் நம்மளுக்கு யாராச்சும் 100ல் ஒருத்தவங்களாச்சும் ஆப்போசிட் இருப்பாங்கல்ல, அதில் யாராச்சும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு விஜய் இந்த மாதிரி ஒரு நல்லவரே யாரும் இங்கே நான் தமிழ்நாட்டில் பார்க்கணும்.
அவ்வளோ நல்லது பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. இங்க நிர்வாகம் எப்படி கரெக்டாக அன்னதானம் கரெக்டாக போறாங்களா? நல்லா பண்ணாங்க, அன்னதானம் நிர்வாகம் எல்லாருமே கொடுக்குறாங்களா கரெக்டாக உங்களுக்கு? எல்லாருமே பண்றாங்க, நல்லா கரெக்டாக பாஸ் பண்ணுறாங்க. என் பையனை இங்கே காலேஜில் சேர்க்கக்காண்டி வந்திருக்கேன். வந்தோடனே இவர் ஆசி பெற்று காலேஜ் சேர்த்துருக்காங்களா? இன்னைக்கு சேர்க்கு அட்மிஷன் போட வந்திருக்கோம். அதான் இவர் ஒரு நல்ல மனிதர். சென்னை காலேஜில் என்னை பொறுத்தளவுக்கு நல்ல மனிதர். கோயிலுக்கு போது உண்டு, இவர் கோயில் மாதிரி தான். இது நல்ல மனிதர் இல்லை, அதனால் நான் கோயிலாக பார்க்குறேன்.